தமிழகத்துல திமுக ஆட்சி முடிய இன்னும் 140 நாட்களே இருப்பதாகவும், அதற்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாகவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவிச்சிருக்காரு. தஞ்சையில செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக அரசு நெல் கொள்முதலில் தாமதம் செய்வதால் நெல் மூட்டைகள் அதிக அளவுல தேக்கமடைந்து நெல்மணிகள் முளைத்து வீணாவதாக குறிப்பிட்டாரு. ஆனா தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் இது பற்றி கவலைப்படாமல் சினிமா பார்ப்பதில் ஆர்வம் காட்டுவதாக குற்றம் சாட்டியிருக்காங்க. திமுக ஆட்சி முடிவதற்கு இன்னும் 140 நாட்கள் தான் இருக்கின்றனோ, அதற்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டதுன்னு நயினார் நாகேந்திரன் அப்போது தெரிவிச்சிருக்காரு. தமிழகத்துல மொழி வாரியாக பிரித்து பேசி வன்மத்தை வெளிப்படுத்துவதை கருணாநிதி காலத்திலிருந்தே திமுக அரசு தொடர்ந்து செய்து வருவதாகவும் குறை கூறியிருக்காரு. கோவில் நகரமான கும்பகோணத்தில் ஏராளமான கோவில் கோபுரங்கள் இடியும் நிலையில் இருப்பதாகவும், நகராட்சி நிர்வாகத்தில் பொறியாளர் பணிகளுக்கான நியமனத்தில் 838 கோடி ரூபாய்க்கு அதிகமான ஊழல் நடந்திருப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்காரு.